अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति என்கிற ஒரு விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அது மிக முக்கியமான கோட்பாடாக கொள்ளப்படுகிறது என்றாலும் கூட அந்த சரணாகதி விஷயத்திலே பிள்ளலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியருக்கும் வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், அதாவது இவர் ஒரு மாதிரியான அர்த்தங்களை சொல்லுகிறார், வேதாந்த தேசிகன் சில அர்த்தங்களை வேறு மாதிரியாக சொல்லுகிறார் என்று அது இரண்டு சம்பிரதாயங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளும் கூட அதில் அடங்கி விடுகின்றன. அதில் வேதாந்த தேசிகன் என்ன சொல்லுகிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஞாச தசகம் என்கிற இந்த ஒரு ஸ்தோத்திரத்திலே வேதாந்த தேசிகனுடைய அந்த பிரபத்தியை பற்றின கருத்துக்கள் மிக விரிவாகவே தெரிவிக்கப்படுகின்றன. உண்மையிலே பிரபத்தியை பற்றி பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருந்தாலும் மற்ற ஸ்தோத்திரங்களிலே இந்த கருத்து வேறுபாடுகள் அவ்வளவாக விளக்கப்படவில்லை என்றே கொள்ள வேண்டும், மிக விரிவாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஞாச விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்திலே அவருடைய கருத்துக்கள் மட்டும் அதிகமாக நிறையவே தெரிவிக்கப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஞாச திலகம் என்கிற கிரந்தத்திலே நாம் பார்த்த பொழுது அங்கே என்ன தெரிவித்தார்? தொய்யேவத்வது உபாயதீஹி அபிஹித சோபாய பாவா அஸ்துமே என்று அதைத்தான் சொன்னார் அவர். அதாவது எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றே கொள்ளலாம். ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஒன்றாகவே அதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அபிஹித சோபாய பாவா என்று சொன்னால் அந்த அப்படி சொல்லுகிற வார்த்தை, நீயே எனக்கு உபாயமாவா என்று சொல்லுகிற வார்த்தை அது பிரபத்தி, அந்த பிரார்த்தனை அது பிரபத்தி, அதுவும் கூட உபாயம் அன்று என்கிற நிலையை எனக்கு தர வேணும் என்று பிரார்த்திப்பதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அது முக்கியமான உபாயம் அன்று, வியாஜோபாயம், அதாவது அதையும் கூட சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டால் அப்பொழுது எல்லாருமே வாழாவிருந்து விடுவார்களே என்கிறபடியினாலே அதுவும் வேண்டும் என்ற அந்த கருத்தை வேதாந்த தேசிகன் வலியுறுத்துகிறார். அது வியாஜோபாயம் என்று சொன்னதாக அங்கே நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த ஞாச விம்சதி என்கிற கிரந்தத்திலே அந்த பிரபத்தி என்கிறது உபாயமாகவே கொண்டு அதற்கு பல பல கருத்துக்களை எல்லாம் தெரிவிக்கிறார். இந்த சரணாகதி என்கிறது எங்கே விதிக்கப்பட்டது என்றால் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக அமைந்த சர்ம ஸ்லோகம், அதில் தான் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று கண்ணபிரான் தெரிவிக்கிறான். இதுக்கு சரணாகதிக்கு இது விதியாக கொள்ளப்படுகிறது, விதி வாக்கியமாக கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் எல்லா தர்மங்களையும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு நீ என்னை பற்று என்று தெரிவித்திருக்கிறான். அப்போ எல்லா தர்மங்களையும் விட்டு என்றால் அதற்கு என்ன பொருள் என்று அதை விசாரம் செய்வதிலேயும் பிள்ளலோகாச்சாரியருக்கும் வேதாந்த தேசிகருக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் என்ன அர்த்தம் சொல்லுகிறார் என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோம். இங்கே அது பிள்ளலோகாச்சாரியருக்கு இவர் என்ன பதில் சொன்னார், அதற்கு என்ன பதில் சொன்னார் என்று இந்த விவாதமான விஷயங்களிலே நாம் செல்லாமல் இங்கே இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்பதற்கு என்ன அர்த்தம் என்கிறதை வேதாந்த தேசிகன் எப்படி காட்டியருளுகிறார் என்று நாம் அனுபவிக்கிறோம்.
ஞாசாதேசேஷு தர்மத்யஜன வச்சனதः அகிஞ்சனாதி கிரியோக்தா கார்பண்யம் வா அங்கமுக்தம் பஜனவதி ததராபேக்ஷணம் வாப்யபோடம் துஸ்ஸாதே சோத்யமௌ வா क्वचिदुपचमितौ अन्यसम्मेलने वा ब्रह्मास्त्रन्याय उक्तः तदिह न विहतो धर्माज्ञादिसिद्धः. அதாவது ஏக சப்தம் மாம் ஏகம் சரணம் பிரஜ சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்றெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, அந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்ற வார்த்தைக்கு 6 விதமான அர்த்தங்கள் இப்படி கொள்ளலாம் அல்லது இப்படி கொள்ளலாம் அல்லது இப்படி கொள்ளலாம் என்று அதற்கு விளக்கம் காட்டுகிறார். ஞாசாதேஷு தர்மத்யஜன வச்சதா, ஞாசம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிற பொழுது தர்மங்களை விட்டுவிடு, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று என்று அவன் சொன்னான் அல்லவா, அதற்கு என்ன பொருள் என்று சொல்லுகிற பொழுது அகிஞ்சனா ஆதிக்கிரியா, அதாவது வேறு உபாயம் எத்தையும் செய்வதற்கு தகுதியற்றவை அது கூறப்பட்டதுன்னு சொல்லுகிறார். இது அப்படியே பிடலோகாச்சார் சொல்லுகிற பொழுது வேறு உபாயம் என்கிறது நமக்கு சொரூப விருத்தம் என்று விட்டது என்று சொல்ல போகிறார். இது மாதிரி சின்ன சின்ன வேற்றுமைகள் இருக்கிறது. அதனால்தான் இந்த கிரந்தங்களை எல்லாம் அவரவர்கள் ஆச்சாரியரிடத்திலே காலட்சேபம் கேட்க வேண்டும் என்று அடிக்கடி தெரிவித்து வருகிறேன் அடியேன். அது ஒரு விஷயம் சொன்னார். அல்லது கார்பண்யம், அதாவது கார்பண்யம் என்னால் என்ன, தன்னோட கிருபணன் மிகவும் தீனமான தசையிலே இருக்கிறேன், அதனால் மற்றதையெல்லாம் செய்ய முடியலை என்னால் என்று அதை எப்படி அதை சொல்ல வேண்டும் என்று அது ஒரு அர்த்தம் காட்டினார். ரெண்டாவதாக அல்லது என்ன சொல்கிறான்னு கேட்டால் பஜனவத்து இதர அபேக்ஷணம் அபோடம், பக்தி யோகத்திற்கு அங்கமாக பல பல உண்டு. இன்னும் சொல்ல போனால் கர்மயோகத்தையே பக்தி யோகத்திற்கு அங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இங்கே பிரபத்தி யோகத்திற்கு அங்கங்கள் என்று எவையும் கிடையாது என்று சொல்லுகிறார். அது அந்த இதற்கு அங்கங்கள் வேண்டியதில்லை. ஆனால் கீழே காட்டுகிற பொழுது அந்த ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் என்று அந்த 5 அங்கங்கள் என்று சொன்னார். அப்பொழுது தேசிகனுடைய கருத்து அந்த 5 அங்கங்களை தவிர வேறு அங்கங்கள் வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார் என்று அப்படி கொள்ளலாம் நான். ஆஹா, இங்கே இதர அபேக்ஷணமபோடம், இந்த சர்வதர்ம பரித்தியாகம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, அந்த தர்மங்களெல்லாம் இதற்கு அங்கம் இல்லை என்பதற்காக சொன்னார் என்று சொன்னார். அல்லது அதுக்கு மேலே என்னன்னா கொஞ்சம் துஸ்ஸாத இச்சா உத்தியமௌ, அதாவது செய்ய முடியாததில் நம்மால் முடியாத காரியத்தில் போய் விருப்பம் முயற்சி இதெல்லாம் கூடாது, அதுக்காக அது சொன்னார் என்று அத்தையும் ஒரு காரணமாக சொன்னார். அதற்கு மேலே என்னன்னா வேறு உபாயங்களை கலந்து செய்தால், இப்போது எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்துன்னு சொல்கிற பொழுது அது தர்மங்களையும் பற்றி எம்பெருமானையும் பற்றினால் என்ன ஆகும் என்று கேட்டால் அதற்குத்தான் பிரம்மாஸ்திரன்யாயா உக்தா, அதாவது பிரம்மாஸ்திரத்திலே கட்டுப்பட்டு கிடக்கிற பொழுது சணல் கயிற்றாலே கட்டினால் எப்படி பிரம்மாஸ்திரம் விட்டு விடுமோ என்று சொல்லுகிறார். இது பிரசித்தமாக தெரிந்த விஷயம். ஹனுமான் இலங்கைக்கு சென்ற பொழுது அங்கே அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. ஆனால் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தாலே அவனை கட்டிவிட்டான். அதற்கு கட்டுப்பட்டு கிடப்பதாக அவரும் உறுதி அளித்திருந்தபடியினால், பிரம்மாவினிடத்திலேயே ஹனுமான் உறுதி அளித்திருந்தபடியினாலேயே அதற்கு கட்டுப்பட்டு அசையாமல் கிடந்தார். ஆனால் இது தெரியாமல் அந்த ராட்சசர்களெல்லாம் என்ன செய்தார்கள், ஹனுமானை சணல் கயிற்றாலே அவனை கட்ட ஆரம்பித்தார்களாம். எப்பொழுது சணல் கயிறு கட்டினார்களோ அப்பொழுது என்ன ஆயிற்று, பிரம்மாஸ்திரன் நழுவி விட்டது, அது விட்டது. அதுபோல எம்பெருமானை உபாயமாக பற்றி இருக்கிற பொழுது இந்த தர்மங்களையும் உபாயமாக பற்றினால் அது சணல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போல இதுவும் பயனின்றி அதுவும் பயனின்றி போய்விடும் என்கிற காரணத்தினாலே அப்படி சொன்னதாக கொள்ளலாம். அல்லது என்ன சொன்னார்னா, இது என்ன சொல்கிறார்னா, ஆனால் அப்படி தர்மங்களை விட சொல்லும் இடத்திலேயும் கூட ஆக்ஞாதி சித்தா தர்மஹா நவிகதா, எம்பெருமான் ஆக்ஞா கர்மம் என்று சில காரியங்கள் சாஸ்திரங்களிலே சில காரியங்களை செய்தால்தான் செய்தே தீர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள் அவற்றை விடக்கூடாது என்று அதையும் இந்த தர்மத்திலே சேர்த்து விடக்கூடாது. நித்தியம் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் நமக்கு அவசியம் செய்தே தீர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள் அவற்றையும் விட்டு விடுகை என்கிறது கூடாது என்று இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் காட்டுகிறார். ஆனால் இதே அர்த்தத்தை பிடலோகாச்சாரியர் காட்டுகிற பொழுது ஆக்ஞா கர்மங்களை விடாமல் செய்யத்தான் வேண்டும், ஆனால் அவைகள் உபாயம் என்கிற நினைவை கொள்ளக்கூடாது என்ற அர்த்தத்தை தான் அவர் அதை கைங்கரியமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது வேதாந்த தேசிகன் கூட வேறு இடங்களிலே அதையும் ஒப்புக்கொண்டு காட்டியிருக்கிறார். சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும்
இரண்டு பேரும் சில விஷயங்களிலே ஒத்தும் போகிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இதனுடைய உண்மையான அர்த்தம், இன்னும் தெளிவான அர்த்தத்தை ஆச்சாரியரிடத்திலே அடிபணிந்து கேட்க வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக 16வது ஸ்லோகம். இந்த 16வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், பிரபத்தி உபாயம் ஆகாது என்று சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு வியாஜோபாயம் என்று ஏற்கனவே அவர் காட்டியிருக்கிறார். சோபாய பாவா அஸ்து அபிஹித சோபாய பாவா என்ன, இது உபாயம் அன்று என்கிற நிலையை அவர் ஞாச திலக்கத்திலே காட்டியிருந்தாலும் அது உபாயம் அன்று என்னால் அடியோடு பிரதானமான உபாயம் அன்று, வியாஜோபாயம் என்று அங்கே காட்டப்பட்டது. அதையே இங்கேயும் காட்டுகிறார் என்று நாம் கொள்ளலாம். ஆச்சாரியரிடத்தில் கேட்டு இதை தெளிந்து கொள்ள வேண்டும். ஆதேஷ்டும் ஸ்வப்ரபத்யம் ததனுகுணகுணாத்யன்விதம் ஸ்வம் முகுந்தः மாமித்யுக்த்வைகசப்தம் வததி ததுசிதம் தத்ர தாத்பர்யமுஹ்யம் தத்ப்ராப்ய பிராபகைக்யம் சகலபலததாம் ஞாசதோ அந்யானபேக்ஷாம் பிராதான்யாத்யம் ச கிஞ்சித் பிரதேதி சபரம் ஸ்ரீசகே முக்தியுபாயே. கண்ணபிரான் இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்று விதிக்கிற பொழுது அவன் என்ன சொன்னான்னு கேட்டா, அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், மாமேகம் சரணம் பிரஜ என்கிற வார்த்தையை சொன்னானது. முகுந்தா ஸ்வப்ராப்தி ஆதேஷ்டும், என்ன தன்னை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஸ்வப்பிரபத்தியம் ஆதேஷ்டும், அந்த தன்னிடத்தில் செய்ய வேண்டிய பிரபத்தியை பற்றி தெரிவிப்பதற்கு அவன் என்ன சொன்னான்னு கேட்டார், அதற்கு தது அனுகுண குணாதி அன்விதம், அந்த குணங்களோடு கூடியவனான தன்னை என்ன சொன்னான், மாம் ஏகம் என்று சொன்னான். மாம் யுக்துவா ஏகசப்தம், ஏகம் என் ஒருவனையே என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அந்த ஒருவனையே என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் அவர் சொல்லுகிறார், அது தத்ர ததுச்சிதம் தாத்பர்யமூஹ்யம், அது ஏகசப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் ஊகித்து அறிந்து கொள்ள வேண்டும். அது அந்த விதிக்கு ஏற்ற பொருளை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிற பொழுது சொல்றார், முக்தி உபாயே ஸ்ரீசகே பிராபிய பிராபக ஐக்கியம். முக்தி ஏகசப்தத்திற்கு அந்த பிரபத்தியும் உபாயம் அன்று என்று கொள்ள வேண்டும் என்று பிளலோகாச்சாரியர் காட்டுவர். அதே அர்த்தத்தை தான் இவரும் கூட அது வியாஜோபாயம் என்கிறதாக நான் ஞாசதலகத்தில் காட்டியிருக்கிறார் என்று சொன்னேன். இங்கே இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீசகே பிராபிய பிராபக ஐக்கியம், அந்த பிராட்டியோடு கூடியவனான எம்பெருமான் அவனே பிராபியம் அடையப்படுபவன், அதே சமயத்தில் அவனே பிராபகம் அடைவிப்பவனும் உபாயமாய் இருப்பவனும் அவனே என்பதைத்தான் அந்த ஏகசப்தம் காட்டுகிறது. அதற்கு மேலே சகல பலததாம் ஞாசதா, அதாவது எல்லா பலன்களையும் அளிக்கக்கூடிய தன்மை அந்த பிரபத்தியை தவிர வேறொன்றுக்கு கிடையாது. அது சொல்ற வேறொன்றையும் எதிர்பாராதவாறு அதுவே கொடுக்கிறது என்று பிராதான்யாத்யஞ்ச, முக்கியமாக எம்பெருமானம் கூட நம்மிடத்தில் இதை தவிர வேறொன்றையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்று பார்க்கிறார். அந்த பொருளையும் இது தருகிறது என்று இப்படியெல்லாம் கொள்ளலாம் என்று மிக விரிவாகவே தான் தெரிவிக்கிறார். ஆனால் நாம் அவகாச குறைவினாலே சுருக்கமாக பார்த்தோம். இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள், அதாவது ஏகம் என்கிறதுக்கு என்ன, ஒருவனையே அர்த்தம். ஒருவனையே என்னால் என்ன, என்னையே உபாயமாக கொள், என்னையே உபாயமாக கொள், என்னை தவிர வேறொன்று உபாயமும் அல்ல உபாயம் அல்ல என்கிறதைத்தான் அந்த ஒருவனையே என்கிற சப்தத்தாலே தெரிவித்தான். அதை தவிர இன்னொரு அர்த்தம் என்ன காட்டுகிறார்னு கேட்டால், எல்லா பலன்களையும் இதுவே தருகிறபடியினாலே, நான் எம்பெருமானே தருகிறபடியினாலே இவனை தவிர வேறொன்றை உபாயமாக கொள்ளாமை என்று மறுபடியும் அந்த அர்த்தத்தை வலியுறுத்துகிறான் என்றெல்லாம் அர்த்தங்களை வேதாந்த தேசிகன் அவருடைய சம்பிரதாயத்திற்கு சேர காட்டுகிறார். இந்த அர்த்தங்களை அவரவர்கள் அவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடர்ந்து அனுபவிப்போம் என்று சொல்லுகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।